காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி எனும் திரியேக தேவனுடைய நாமத்தின் பெயராலே உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை. அருமையானவர்களே, கடந்த சில நாட்களிலே தொடர் போதனையாக உலகத்தின் முடிவும் இயேசுவின் இரண்டாம் வருகையும் என்கிற தலைப்பிலே நாம் கற்று வருகிறோம். இந்த நாளின் தொடர்ச்சி தேவனின் கோபாக்கினை என்கிற தலைப்பின் கீழே வருகிறது. இந்த 7 வருடங்களில் தேவனுடைய கோபாக்கினை, அதாவது உபத்திரவ காலத்திலே பூமியின் மேல் ஊற்றப்படும். ரோமர் 1 அதிகாரம் வசனம் 18 சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கலாம். 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கலசங்கள் என்ற வரிசையில் தேவனுடைய கோபாக்கினை பூமியின் மேல் வெளிப்படுத்தப்படுகிறது. உபத்திரவ காலத்தில் யூதர்களுக்கு பாதுகாப்பு. இயேசு கிறிஸ்து கடைசி கால நிகழ்வுகளை குறித்து தன்னுடைய சீஷர்களிடம் பேசும்போது மத்தேயு 24 அதிகாரம் வசனம் 16 வசனத்திலே இவ்வாறாக சொன்னார்: யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள் என்றார். எந்த ஒரு காலகட்டத்தில் இப்படி அவர்கள் ஓடிப்போக வேண்டியிருக்கும் என்று அவர் சொன்னார் என்றால், 15 வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி அது உபத்திரவ காலத்தின் மத்தியில் நடக்கிற சம்பவமான தானியேலின் தீர்க்க தரிசன நிறைவேறுதலின் போதுதான். மத்தேயு 24:15 சொல்லுகிறது, அதாவது பாழாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் என்றும் அதை பார்த்தவுடனே மலைகளுக்கு ஓடிப்போங்கள் என்றும் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக கூறினார். இந்த சம்பவம் வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. அங்கு ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கலாம். இந்த ஸ்திரீ கர்ப்பவதியாயிருந்து பிள்ளை பெறும்படி அலறினாள். அந்த பிள்ளையை கொல்லும்படி சாத்தானாகிய வலு சர்ப்பம் அவள் முன்பு நின்றது. அவள் பிள்ளை பெற்றவுடனே அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று 2 முதல் 5 வரையிலான வசனங்களில் வாசிக்கலாம். அதன் பின் அந்த ஸ்திரீ வலு சர்ப்பத்திற்கு தப்பிக்கும்படி வனாந்திரத்திற்கு ஓடி போனாள் என்றும் அங்கு 1260 நாட்கள் அவளை போஷிப்பதற்கு தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் உள்ளது என்றும் வாசிக்கலாம். இந்த ஸ்திரீ
யாரை குறிக்கிறது என்றால் யூத ஜனங்களை குறிக்கிறது. அவள் பெற்ற பிள்ளை யூதா கோத்திரத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகில் பிறந்தபோது சாத்தான் அவரை ஏரோது மூலமாக கொலை செய்ய முயற்சித்தான். தோல்வியை கண்டான். சிலுவையில் அவர் அறையப்பட்ட போது சாத்தானானவன் அவனே வெற்றி பெற்றதாக நினைத்தான். ஆனால் இயேசு மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின போதுதான் தன்னுடைய தலை நசுக்கப்பட்டதை சாத்தான் அறிந்தான். 3 வருட மகா உபத்திரவ காலத்தில் யூதர்கள் ஓடிப்போய் அடைக்கலம் அடைய தேவனே ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 16 அதிகாரம் 4ஆம் வசனத்திலே மோவாபிடம் கர்த்தர் தன் ஜனங்களை உபத்திரவ காலத்தில் பாதுகாக்கும்படி கூறுகிறார். ஏசாயா 63 அதிகாரம் முதல் 6 வசனங்கள் மற்றும் மீகா 2 அதிகாரம் வசனம் 12-13 படி இயேசு கிறிஸ்து தன் ஜனங்களை போஸ்ராவிலிருந்து மீட்டு கொண்டு வருவார் என்று தியானிக்கலாம். அவருடைய ஜனம்தான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஸ்திரீ, அதாவது யூதர்கள். இந்த யூதர்கள் பாதுகாக்கப்படும்படி ஓடிப்போகும் வனாந்தரம்தான் போஸ்ரா. இந்த போஸ்ரா மோவாப் தேசத்தின் தலைநகரமாக இருந்தது. போஸ்ரா என்பதை பெட்ரா என்ற கன்மலை நகரம் என்றும் கூறுகிறார்கள். அடுத்ததாக சாத்தானின் மூவர் கூட்டணி. சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வருகிறது. அதாவது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் வசனம் 1 நாம் இதை படிக்கிறோம். சமுத்திரம் என்பது ஜனக்கூட்டத்தை குறிக்கும். எனவே ஜனக்கூட்டத்திலிருந்து எழும்பும் இந்த மிருகம் அந்தி கிறிஸ்துவே. வலு சர்ப்பம் தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுக்கிறது. வெளிப்படுத்தல் 13 வசனம் 2. வலு சர்ப்பத்தை வணங்குகிறார்கள், மிருகத்தையும் வணங்குகிறார்கள். வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்புகிறது. வெளிப்படுத்தல் 13:11. அதுவும் வலு சர்ப்பத்தை போல பேசினது, அற்புதங்கள் செய்தது. இந்த மிருகத்தை கள்ள தீர்க்கதரிசி என்று வேதம் கூறுகிறது. முதல் மிருகத்திற்கு ஒரு சுரூபம் செய்யவும் அந்த சொரூபம் பேசவும் அந்த மிருகத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கமான 666 என்கிற இலக்கத்தையாவது எல்லோரும் தரிக்க வேண்டும் என்று சட்டம் போடப்படும். அது இல்லை என்றால் ஒருவனும் வாங்கவும் விற்கவும் முடியாது என்ற வேதத்தின் தீர்க்க தரிசனம் நிறைவேறும். வெளிப்படுத்தல் 13:7 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அதாவது வெளிப்படுத்தல் 13:7 அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி செய்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ரோபோக்கள். இப்பொழுது மனிதனைப் போலவே பேசி நடந்து அநேக வேலைகளை செய்யக்கூடிய ரோபோக்கள் உண்டு. சோஃபியா என்ற ரோபோ நான் மனிதனை அழிப்பேன் என்று சொல்லும் வீடியோவை உங்களில் அநேகர் பார்த்திருப்பீர்கள். 2019 துபாய் தேசத்தில் ஒரு போலீஸ் ரோபோவை மனிதனைப் போல பேசுவதையும் நடப்பதையும் மக்களை கேள்விகள் கேட்பதையும் நீங்கள் யூடியூபில் பார்க்கலாம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உலகம் எப்படி ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது என்பது தெரிகிறது. அலெக்சா. அலெக்சா என்பது அமேசான் கம்பெனி உருவாக்கியுள்ள ஒரு செயற்கை நுண்ணறிவு உதவியாளர், அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் கேள்வி கேட்டால் மனித குரலில் பதிலளிக்கும் ஒரு கருவிதான் அலெக்சா. நீங்கள் விரும்பும் பாடலை ஒலிபரப்ப சொல்லலாம். தற்பொழுது நீங்கள் இருக்கும் இடத்தின் தட்பவெப்ப நிலை எவ்வளவு என்று கேட்கலாம். பொது அறிவு கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் விரும்பும் புத்தகத்தை உங்களுக்காக வாசிக்க சொல்லி கேட்கலாம். விளையாட்டு செய்திகள் மற்றும் பலதரப்பட்ட செய்திகளை கேட்கலாம். உங்களை குறிப்பிட்ட நேரத்தில் தூக்கத்திலிருந்து எழுப்ப சொல்லலாம் என்ற பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இதையெல்லாம் நீங்கள் சொன்னால் செய்வதும் கேட்டால் பதிலை சொல்வதும் தான் அலெக்சா. தற்பொழுது ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், இத்தாலி, ஸ்பானிஷ், ஜாப்பனீஸ் ஆகிய 6 மொழிகளில் அலெக்சா மனிதரோடு கலந்துரையாடும் ஆற்றல் பெற்றது. அலெக்சா தன்னை பயன்படுத்துபவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் உரையாடல்களை பதிவு செய்து வேறு நபருக்கு அனுப்ப முடியும் என்றும்
2018 ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டு பீதியை கிளப்பியது. 2 பயனாளிகளுக்கு இது நடந்துவிட்டதாக ஆதாரத்தோடு கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் வருகின்ற காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. இப்பொழுது நாம் கைபேசியில் எதிர்முனையில் இருப்பவருடன் வீடியோ கால் மூலம் அவரை நேரில் பார்த்து பேசுவது போல பேசுகிறோம். அலெக்சா, வீடியோ கால் எல்லாம் ஒன்று சேரும் போது என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 13:5 சொல்லப்பட்டிருக்கிற வசனம், மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. தேவனின் கோபாக்கினையாகிய 7 கலசங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கீழ்கண்டவாறு ஊற்றப்பட்டது. அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே 7 கலசங்கள் என்கிற தலைப்பிலே வெளிப்படுத்தல் 16 அதிகாரம் முதல் 21 வசனங்களையும் நான் ஒன்றன் பின்னாக ஒன்றாக நாம் வாசித்து பார்த்தால் அது 7 கலசங்கள் இவ்வாறாக அழகாக நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. அதை நாம் தொடர்ந்து நம்முடைய தொடர் போதனையிலே நாளை தினத்திலும் சிந்திப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமும் இரக்கமும் நீதியும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கிருபையால் எங்களை ரட்சித்திருக்கிறவரே, எங்கள் மீட்பரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் நாயகரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தின விசேஷத்தை விசேஷமாக எங்களுக்கு கற்றுத்தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வேத வசனங்களின் ஆதாரங்களின்படி ஆண்டவரே, உலகத்தின் முடிவையும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் பற்றி நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு கோடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும். ஆண்டவரே, அடுத்து நடப்பது என்ன? எங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. அதை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் தயார்படுத்தப்பட்டு இருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் ஆண்டவரே, ஒரு எச்சரிப்பின் செய்தியாகவும் இந்த செய்தியை எங்களுக்கு தருகிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். அதன்படி ஆண்டவரே, நாங்கள் ஞானமுள்ளவளாக பக்தி உள்ளவளாக உம்முடைய கிருபையிலே இருக்கிறோம் என்கிறதை உணர்ந்து ஆண்டவரே, கிருபையின் காலம் சீக்கிரத்திலே நிறைவு பெற்று ஆண்டவருடைய வருகை, ரகசிய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து தயார்படுத்தும். இந்த நாளை நாங்கள் ஆசீர்வாதத்தின் நாளாக, நன்மை நாளாக, கிருபையின் நாளாக, வெற்றியின் நாளாக அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
ஆசீர்வதிக்கிறோம்.